மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸில் குட்டி கிருஷ்ணரோட வாய்க்குள்ளே யசோதா அம்மா இந்த ஹோல் யூனிவர்ஸுமே இருக்கிறத பார்க்குறாங்கங்க. முதல் மனுஷனாகிய ஆதாம் நன்மை தீமை அப்படிங்கிற அறிவை சாப்பிட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்களோட வாய்க்குள்ளே இருந்து தொடர்ந்து வெளியே வர்றது நிறைய நேரங்களில் பயங்களும் கவலைகளும் ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஹேட்ரடும் ஹோப்லெஸ்னஸுமா தாங்க இருக்குது. சரி, அதான் இயேசுராஜா வந்தார், அவரோட வாய்க்குள்ளே என்ன இருந்திருக்கும், அவரோட வாய்க்குள்ளே என்னதான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் தேடி பார்த்தேங்க. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? அப்போ எனக்கு ஹோலி ஸ்பிரிட் இந்த புக்கில் இருந்து காமிச்ச ஒண்டர்ஃபுல்லான வசனம் தான் இது. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது அராமைக் டிரான்ஸ்லேஷன் பைபிளில் அவரின் உதடுகளினுள் ஆரோக்கியம் இருக்கும், அவரது வாயினுள் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்குதுங்க. இதோட நான் 2 வசனத்தை ஆட் பண்ண விரும்புகிறேன். அவர் மன்னிப்பின் முத்தங்களை என் இருதயத்தில் வைத்தார் அப்படிங்கிற வசனத்தையும், அவர் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக அப்படிங்கிற வசனத்தையும். இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அவரது இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் முத்தங்கள், உங்கள் சரீரத்தை முழுவதுமாய் குணமாக்கும் முத்தங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தின் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் முழுவதுமாக குணமாயிட்டீங்க அப்படிங்கிறது தாங்க மாறாத நிஜமாக இருக்குது. ஷாலோம்.